பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். அநேக வார்த்தைகளை நம்மோடு கூட பேச போகிறார். இன்றைக்கு வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கீங்க. நிச்சயமாகவே அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது போல இந்த ஓய்வு நாளில் நீங்கள் கேட்கிற சத்தியங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் உங்களை விடுதலையாய் ஆசீர்வாதமாய் நடத்தும். ஆமென். இப்பொழுதும் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். வேத வார்த்தைகளையும் வசனங்களும் ஆண்டவரே கேட்கும் பொழுது விடுதலை உண்டாகட்டும், மனமகிழ்ச்சியாய் நடத்தும், ஆசீர்வதியும். பலவீனமான காரியங்கள் எல்லாம் பலனாய் மாற்றுவீராக. எல்லா தடைகளும் எடுத்து போடும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாட்களில் நம்ம வருஷத்தினுடைய கடைசி நேரங்களுக்கு நாம வந்துட்டோம். தேவனுடைய கிருபையினால புதிய ஆண்டுக்குள்ளாக நாம போக போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் நம்மளை கைவிடாமல் நடத்தியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை மாத்திரமல்ல, உங்களையும் ஆண்டவராகிய கிறிஸ்து வருஷத்துக்கு முடிவுல கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் ஏற்ற காரியங்கள் உங்களுக்கு செய்து இம்மட்டும் ஆண்டவர் உங்களை கைவிடாமல் நடத்தினார். இனியும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனை விசுவாசிக்கிறீங்க, இப்பொழுதும் விசுவாசத்தோட வார்த்தைகளை கேளுங்க, பெரிய காரியங்களை செய்வார். வாங்க இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். மத்தேயு 1:21 நாம் வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்காக இந்த உலகத்தில் அவதரித்தவர். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்க ரட்சகராக அவர் வெளிப்பட்டார். இதுதான் லூக்கால நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 2:11 மேய்ப்பரிடத்துல வந்து தூதன் சொன்ன ஒரு அருமையான வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சகர் யாருக்காகனா உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். பாவங்களை சுமக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ரட்சிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. தேவன் இந்த உலகத்தில் அவதரித்ததுக்கான காரணம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் பாவங்களை மரித்து போகிறார்கள். எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில சரியான வாழ்க்கை வாழ முடியாம சாபத்திலையும் தேவையற்ற குழப்பத்திலையும் தேவையற்ற அநீதியான காரியங்களில விழுந்து போய் கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் அவதரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இததான் யோவான்ல வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம வாசிக்கும் போது யோவான் 1:29 வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். உலகத்துல எல்லா பாவத்தையும் சுமக்கிற ஆட்டுக்குட்டியானவராய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கிறிஸ்து எல்லோருடைய பாவங்களை சுமக்க வந்தவர். எல்லோருடைய காரியத்திலிருந்து ஆண்டவர் எல்லா நெருக்கத்திலிருந்தும் ரட்சிக்க வந்தவர். உங்களுடைய நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் அவர் உங்களை விடுதலையாக்கி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்மளை காப்பாற்றுவதற்கு வரலாம். நிறைய பேர் நான் கடைசி வரைக்கும் இருக்கிறேன், உனக்கு உறுதுணையா இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனா சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகளின் காரியங்கள் மாறும் பொழுது, பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்பொழுது கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நம்ம விட்டு கடந்து போகலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. நம்முடைய நெருக்கப்படுகிற நேரங்களில, ஒடுக்கப்படுகிற நேரங்களில, நம்ம தளர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் அவர் உலக ரட்சகர் நம்மோடு இருப்பார். அதுதான் கடைசி அவர் போகும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கடந்து போகிறார். மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம் 28 நம்ம வாசிக்கலாம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ரட்சகர் தான் உலகம் முடிவு பரிந்த வரைக்கும் ஆரம்பிச்ச டே 1 உங்களிலிருந்து கடைசி உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த நிலைமையில நீங்கள் இருந்தாலும் ரட்சகர் ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சகராகிய தேவன் உங்களுக்காக வெளிப்பட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய ரட்சகர்கள் வந்தார்கள். பாத்தீங்கன்னா சிம்சோனை ரட்சகர் என்று சொல்லப்படுகிறது.
அப்புறம் எப்தாவை வந்து ஒரு கூட்ட ஜனங்கள் அவனை வந்து ரட்சகன் சொல்லி அவனை கூப்பிடுறாங்க. சிலரை கூப்பிடும் பொழுது எங்க இனத்துக்காக, எங்களுடைய காரியத்துக்காக, இஸ்ரவேல் கூட்டத்துக்காக ஒரு ரட்சகர் ஏற்படுத்தப்பட்டது. ஆனா உலக ரட்சகராகி இயேசு கிறிஸ்து எல்லோருடைய பாவங்களை சுமக்கிறவராக அவர் வெளிப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்து நம்மளை காப்பாற்றி விட்டு போகிற தேவன் அல்ல, முடிவு பரிந்தும் நம்மை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஃபேமிலி வந்து ஒரு டூருக்கு போறாங்க. டூர்ல போய் நிறைய என்ஜாய் பண்றாங்க, எல்லா இடங்களுக்கு போறாங்க, சாப்பிட்றாங்க, நிறைய காரியங்கள் எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமா வராங்க. அவங்க ஃபேமிலியில ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருக்கு. அவ எல்லாரும் என்ஜாய் பண்ணி அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு எல்லாம் போகும்போது ஒரு இடத்துல ஒரு டேம் கிட்ட போகும்போது திடீர்னு அந்த குழந்தை வந்து தண்ணியில விழுந்துருது. விழுந்த மாத்திரத்துல எல்லாரும் கத்துறாங்க, ஐயோ ஐயோ, யார் காப்பாத்துவா, யார் காப்பாத்துவான்னு. அவங்க பேரண்ட்ஸும் கத்துறாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கத்துறாங்க. யாருமே போய் அந்த குழந்தைய உடனே இமிடியேட்டா காப்பாத்தல. அப்ப டக்குன்னு அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து தண்ணியில குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்தி எடுத்துடுறாரு. காப்பாத்துனதுமே எல்லாரும் பாராட்டி அந்த அவரை வந்து ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அப்பா, நீ காப்பாத்தின ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அவர் சொல்றாரு, சுத்தி எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னை யார் தண்ணியில தள்ளி விட்டதுன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் காப்பாற்றணும்னா யாரும் முன் வர மாட்டாங்க. யாராவது பிடிச்சி இந்த மாதிரி தள்ளி விட்டாதான். இயேசு கிறிஸ்து தள்ளி விட்டவராக வந்து ரட்சிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்ற வந்த உன்னதமான தேவன், சதா காலம் நம்மோடு இருக்கிற உன்னதமான ரட்சகர். ஆமென். அந்த ரட்சகர் உங்களையும் என்னையும் காப்பாற்ற வந்திருக்கிறார். ஆமென். அப்படிதான் பல ரட்சகர்கள் இந்த பூமியில பிறந்திருக்கலாம். அவர்கள் எல்லாம் அவங்க இனத்துக்காக, அவங்களுடைய மொழிக்காக, அவங்களுடைய காரியங்களுக்காக சில காலம், குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள், எழுந்திருக்கவில்லை. ஆனா தேவனாகிய ரட்சகரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வந்தவர் இப்பொழுதும் வாழ்கிறார், இனி வரப்போற காலத்திலும் அவர் வரப்போகிறார் என்ற ஒரு பெரிய உன்னதமான அழைப்போடு கூட வந்தவர். ஆமென், அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்ம ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, துன்பமா, சாபமா, துயரமா, மன அழுத்தமா, பாவமா, பலவீனமா, சோ எந்தெந்த நெருக்கத்துல நீங்க தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் உங்களை ரட்சிக்க ஒரு நல்ல ரட்சகராய் வெளிப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. பாத்தீங்கன்னா யோசுவா 1:9 வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் பலங்கொண்டு திடமனதா இருங்க. ரட்சகர் உங்களுக்காக வெளிப்பட்டிருக்கிறார். உன்னதமானவர் எல்லா இடத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வெளிப்பட்டிருக்கிறார். தற்காலிகமான தேவன் அல்ல, அவர் நிரந்தரமான தேவன். அதான் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நமக்காக வெளிப்பட்டார். பாருங்க, அவர் எதற்காக, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் மாறினார் அப்படின்னு பார்த்தா, ஏசாயால ஒரு அருமையான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 63 பாத்தீங்கன்னா 5, 8, 9 இதுல தொடர்ந்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி, என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பார்த்தார், ஐயா இந்த வேளையில என் பிள்ளைக்காக நான் தான் இறங்கணும். துணை செய்வார் ஒருவரும் இல்லை, அவங்க காப்பாற்ற ஒருவரும் இல்லை, அவர்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, அவங்களை விடுதலையாக்க ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் கண்டார். ஆமென். தற்காலிகமாய் வந்த ரட்சகர்கள் எல்லோருமே தங்களை தாங்களே காத்து கொண்டார்கள், தங்கள் இனத்தை மட்டுமே காத்து கொண்டார்கள். ஆனா தேவனாகிய கர்த்தர் பார்த்தார், இந்த உலகம் முழுவதும் இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டுவதற்கு நானே வருகிறேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பாய் மாறினார். ஆமென், அல்லேலூயா. அவர் ரட்சகராய் தன்னைத்தானே அமைத்துக் கொண்டார். அது தொடர்ந்து வாசிச்சோம்னா 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு ரட்சகரானார். ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்காக நான் வந்திருக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன, நிறைய பேரால ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் என் பிள்ளைகள் எப்பேற்பட்டவர்கள், எனக்காக காத்திருக்கிறவர்கள், அவர்களுக்காக நான் வருகிறேன். அவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக நான் வருகிறேன் என்று உனக்காக, உங்கள் வீட்டிற்காக, உங்களை சார்ந்தவர்களுக்காக அவர் இரட்சகராய் மாறினார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. நம்முடைய நெருக்கங்களுக்கு மத்தியிலே அவர் நமக்காக விடுதலையாய் வெளிப்பட்டார் என்று வாசிப்போம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின்
தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். ஆமென், அல்லேலூயா. தூதனானவர் ரட்சித்தார் என்று நெருக்கத்தின் சூழ்நிலை அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். சோ அவர் ரட்சகராய் மாறுகிறார். அவர் ரட்சிக்கும்படியாக எழுந்து நிற்கிறார். அவர் எல்லோரையும் விடுவிக்கும்படியாக ஆண்டவராகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமென். உங்கள் ரட்சகர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் நெருக்கங்கள் இல்லை, உங்களுடைய குழப்பமான சூழ்நிலைகளை, உங்களை பலவீனமான சூழ்நிலைகளை, உங்களை யாரும் ரட்சிக்க முடியாத சூழ்நிலையில ரட்சகராகிய தேவன் இந்த பூமியில உங்களுக்காக வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அவர் தமது அன்பின் நிமித்தமும். எதுக்காக? நான் உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம். ஆமென். உண்மையாய் நேசிக்கிற ஒரு நேசர் உண்டு. அல்லேலூயா. உணருங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது அவரை நீங்கள் உணர வேண்டும். அவர் ரொம்ப அருமையான தேவன். அவரை உணர்ந்தீங்கன்னா அவர் எப்பேற்பட்டவர், நம் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. ஆமென், அல்லேலூயா. சிலதை வெயிட் பண்றாரு. எப்படி என்ன நடக்குது, யார் எப்படி காப்பாத்துறா, என்ன செய்யறாங்கன்னு பார்க்குறார். யாரும் முன் வராத பட்சத்தில் என் தேவனாகிய கர்த்தரே ரட்சிப்பாய் மாறுகிறார். அவர் ரட்சகராய் மாறி உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பூர்வ நாட்கள்ல அநேகரை சுமந்த தேவன் இந்த நாட்கள்ல உங்களை சுமக்கிற தேவன். வரும் நாட்களும் அவர் சுமக்க வல்லவராய் இருக்கிறார். ரட்சகர் உங்களுக்காக வெளிப்பட்டிருக்கிறார். இப்ப என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அவர் வர காத்திருக்க வேண்டும். ரட்சகர் மறுபடியும் வரப்போகிறார் என்று நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3:20 நம்ம வாசிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அடியேன் அப்படியே காத்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் ரட்சகராகிய தேவன் வரப்போகிறார். வந்தவர், மீட்டவர் நமக்காக மறுபடியும் வரப்போகிறார். அவர் அழகா ஏசாயா 43:11 சொல்லுது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் ஒருவரும் இல்லை. ஆமென். ஸோ ரட்சகர் வரப்போகிறார். உங்களை ரட்சிக்கவும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றவும், உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளும் விடுதலையாக்கும்படியாக உலக ரட்சகர் உங்களை மீட்டெடுக்கும்படியாக வருகிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, என் அன்பு தகப்பனே, உங்களுடைய அன்பு இந்த நாளில் நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களுக்காக மனுஷனாய் மாறினீரே, எங்களுக்காக இந்த உலகத்தில் அவதரித்தீரே. ஆண்டவரே, எங்களை யாரும் காப்பாற்ற ஆண்டவரே ஆட்கள் இல்லை என்று அறிந்து கர்த்தாவே எங்களுக்காக வெளிப்பட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை குறித்ததான முழு ஆண்டவரே நினைவும் உம்மண்டையில் உண்டு. ஆண்டவரே, எங்களை மீட்டெடுக்க வந்த தெய்வமே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே ரட்சகராகிய நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, இவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும், எல்லா பிரச்சனையிலிருந்தும், எல்லா பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும் நீரே விடுதலையாக்கும், ஆசீர்வதியும். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த வேளையில் அப்பா இந்த குடும்பத்தில் உண்டாகட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்வீராக. தேவரீ அப்பா இந்த பிள்ளைகளை முழுவதுமாய் ஆளுகை செய்யுங்க. எல்லா காரியத்திலும் ஆண்டவரே மன தெளிவை கட்டளையிடுங்க. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே யாராகிலும் வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, பயத்தோடு இருந்தா எல்லா வியாதி விக்கிரங்களை நீக்கி பூரண சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காத்த ரட்சகர் இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.